அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு தமிழக ப அரசாங்கம் சார்ந்து தான் ஒரு செய்திய நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு ரைசிங் சம்மிட் அப்படிங்கிறது இப்போ 4வது எடிஷன் எங்க நடந்திருக்குன்னா, மதுரையில வந்து நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு ரைசிங் சம்மிட்ட பத்தி நம்ம முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது 2015, 2019, 2024 எல்லாம் நடந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சாதகமான கொள்கைகள், இது எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்றதுக்காக நம்ம இந்த குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறத நடத்துறோம். ஸோ அதனுடைய அதே மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவோட தான் இந்த தமிழ்நாடு ரைசிங் அப்படிங்கிற தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற மாநாட தமிழக அரசாங்கம் நடத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜினல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரமோட் பண்றதுக்காக. டூ ப்ரமோட் ரீஜினல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ரீஜியன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன? அங்க இருக்கக்கூடிய வொர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? மினரல் வெல்த் எப்படி இருக்கு? கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு? இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி, அந்த ரீஜியன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ரீஜியனோடைய ஒரு பாசிட்டிவ்ஸ ஷோகேஸ் பண்றதுக்காக தான் இந்த தமிழ்நாடு ரைசிங் அப்படிங்கிற மாநாடுகள தமிழக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல முதல்ல இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, தூத்துக்குடியில நடந்துச்சு. ஓகேங்களா? தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அப்புறம் ஹொசூர்ல நடந்துச்சு. 3வதா கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இப்போ மதுரையில நடந்திருக்கு. ஓகேவா? சதர்ன் ரீஜியன், நார்தர்ன் ரீஜியன், வெஸ்டர்ன் ரீஜியன், அகைன் சென்ட்ரல் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு. அத ஃபோக்கஸ் பண்ணி இப்ப மதுரையில வந்து தமிழ்நாடு ரைசிங் அப்படிங்கிற தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற மாநாடு நடந்திருக்கு. ஸோ அதுல முக்கியமான பல விஷயங்கள பத்தி முதலமைச்சர் பேசியிருக்கார். குறிப்பா பார்த்தீங்கன்னா, மதுரைய மையமா கொண்டு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிய அ பத்தி பேசியிருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து நமக்கு என்ன வரப்போகுது அப்டின்னா, ஒரு டைடல் பார்க் வந்து வரப்போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரியில எல்லாம் டைடல் நியோ பார்க் வரப்போகுது. இன்ஜினியரிங் பார்க் அப்படிங்கிறது நமக்கு தேனியில இன்ஜினியரிங் பார்க், ஃபுட் பார்க் இதெல்லாம் தேனியில வரப்போகுது. இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து சிவகங்கை, அந்த காரைக்குடி பகுதிகள்ல இண்டஸ்ட்ரியல் பார்க்லாம் வரப்போகுது. ராமநாதபுரத்துல ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் எடுத்து சொல்றார். இந்த மாரி மாவட்டங்களுடைய வளர்ச்சி, அதே மாரி தமிழ்நாட்டினுடைய பிராந்திய அளவிலான வளர்ச்சிய வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த மாநாடுகள ஐ மீன் இந்த மாரியான முன்னெடுப்புகள வந்து தமிழக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்களா? ஸோ அத தாண்டி பார்க்கிறப்ப, நமக்கு விருதுநகர் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அ பிஎம் மித்ரா பார்க் அப்படிங்கிறதும் வரப்போகுது. இந்த பிஎம் மித்ரா பார்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க். அதாவது இந்த மித்ரா பார்க் அப்படிங்கிறது இந்தியால மொத்தம் 7 இடங்கள்ல வரப்போகுது. 7 மாநிலங்கள்ல வரப்போகுது. அதுல தமிழ்நாட்டுல வந்து எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருதுநகர்ல இந்த பிஎம் மித்ரா பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகே. இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள வழங்கக்கூடிய வகையில இந்த மித்ரா பார்க் அப்படிங்கிறது இருக்கும். அத தாண்டி பார்க்கிறப்ப, இந்த மித்ரா பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்டகிரேட்டட் லொகேஷன்லயே எல்லா விதமான சர்விஸஸும் இருக்கும். இப்ப டெக்ஸ்டைல் செக்டார்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பின்னிங் பண்ணுவாங்க, வீவிங் பண்ணுவாங்க. அதுல ஆரம்பிச்சு டிசைன் பண்ணி, மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு கார்மெண்ட்டா வெளிய கொண்டு வர வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்திலேயே பண்ணணும். அதான் மெகா இன்டகிரேட்டட் அப்பேரல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே டெக்ஸ்டைல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் ஒரே இடத்திலேயே இருக்க மாதிரியான ஒரு பார்க் தான் இந்த மித்ரா பார்க். சரியா? ஸோ இதோட முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5எஃப் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. 5எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டூ ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார்ம் டூ ஃபைபர், ஃபைபர் டூ ஃபேக்டரி, ஃபேக்டரி டூ ஃபேஷன், ஃபேஷன் டூ ஃபாரின் அப்படிங்கிறது இவங்களுடைய ஃப்ரேம் ஒர்க். இந்த ஐடியாலஜி. ஸோ ஃபார்ம்ல இருந்து ஃபைபர் ஆக்குறாங்க. அத ஃபேக்டரிக்கு போய் ரெடி பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. அப்புறம் டிசைன் பண்றாங்க. அப்புறமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த கான்டெக்ஸ்ட்ல வரும். ஃபார்ம் டூ ஃபைபர், ஃபைபர் டூ ஃபேக்டரி, ஃபேக்டரி டூ ஃபேஷன், ஃபேஷன் டூ ஃபாரின் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய முதலீடுகள் தென் தமிழகத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எதிர்காலத்திலயும் வரும் அப்படிங்கிறத பிரதானமா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.